ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடிப்பெருக்கு 2026 அன்று செல்வம் பல மடங்கு பெருகுவதற்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், தாலி கயிறு அன்றைய தினத்தில் மாற்றலாமா வேண்டாவா, இதை பற்றிய பதிவு தெளிவாக விரிவாக இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் தரப்போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதத்தின் 18வது நாளை ஆடிப்பெருக்கு திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். இது வருடம்தோறும் நம்ம கொண்டாடுவோம். இது பெருக்கத்திற்குரிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, தானங்களாக இருந்தாலும் சரி, பல புண்ணிய பலன்களை இது நமக்கு பல மடங்காக பெற்றுத்தரும் அப்படின்றது தான் நம்பிக்கை. இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான வழிபாடுகளை நம்ம செய்யறதுனால மகாலட்சுமியின் அருளை நம்ம பெறலாம். முக்கியமா வீட்டுல பல மடங்கு செல்வம் பெருகும். ஆடி பெருக்கு அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும், நன்மைகளும் செல்வமும் பெருகும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு பல மடங்கு செல்வத்தையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் புனித நாள்னு சொல்லலாம். நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபடும் நாளே ஆடிப்பெருக்கு நாளா நம்ம கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய சில எளிமையான வழிபாடுகள் வீட்டில் பல மடங்கு அதிகமான செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஆடிப்பெருக்கு அன்று செல்வம் பெருக என்னென்ன செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றங்கரை அப்படி இல்லைன்னா குளக்கரை இந்த மாதிரி நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். நீர்நிலைகளை அதாவது காவேரி அன்னையாக பாவித்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கு இருக்கின்ற நீர்நிலைகளை நீங்கள் காவேரி அன்னையாக பாவித்து மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலை பாக்கு இந்த மங்கள பொருட்களை சீராக படைத்து வழிபாடு செய்யணும். வாழ்க்கையில மங்களங்களை பெருகச் செய்யணும் அப்படின்னுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல புண்ணிய நதிகள், குளங்கள், கடல் இந்த மாதிரி இடங்கள்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்தாலும் ரொம்பவும் நல்லது. முன்னோர்களுக்குரிய வழிபாடுகளை முறையாக நீங்க செய்யறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதமும் வீட்டுல நன்மையும் மகிழ்ச்சியும் பெருகி வரும் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்தது, திருமணமான சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாகவே திருமணமான பெண்கள் வருடத்திற்கு 2 நாட்கள்ல தாலி கயிறு மாற்றிக்கொள்றது ரொம்பவும் நல்லது, மங்களகரமானதுன்னு சொல்லலாங்க. ஒன்று மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு, மற்றொன்று ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு, மாற்றிக்கலாம். தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டிய நல்ல நேரம் இதுதான். அடுத்தது, ஆடிப்பெருக்கு அன்று மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, வளையல் இந்த மங்கள பொருட்களும் நீங்க தானமாக கொடுக்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் வழங்குறது, கோவில் கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை தானமாக அளிக்கிறது அளவில்லாத புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இது மிக மிக கடுமையான கர்ம வினைகளை கூட கரைத்து விடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உங்கள் வீடுகளில் கிணறு இருந்தாலோ அப்படி இல்லைன்னா தண்ணீர் வருகின்ற அந்த போர் அமைக்கின்ற அந்த இடங்கள் இருந்தாலும் சரி, வீடுகளில் வருகின்ற குழாய்கள் இருந்தாலும் சரி, நீர்நிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது, மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து இந்த நாளில் விநாயகர் வழிபாடும் செய்து வழிபாடு பண்ணலாம். மஞ்சளுடன் கொஞ்சம் தண்ணீர் கலந்து பசும்பால் விட்டு பிடித்து வெற்றிலை அல்லது வாழை இலை மேலே விநாயகரை வைத்து வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடாக இருந்தாலும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும். இது தடைகளை நீக்கவும் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கவும் ரொம்பவும் நமக்கு வழிவகுக்கும். அடுத்தது, வீட்டில் பூஜை அறையில் ஒரு கலசத்தும் சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி உங்கள் வீட்டில் பிடித்த தண்ணியாக இருக்கணும், சுத்தமான எச்சில் படாத தண்ணியாக இருக்கணும். அதில் மஞ்சள், குங்குமம், பூக்கள் போட்டு அந்த நீருக்கு, அந்த சொம்பிற்கு, கலச சொம்பிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி நீர் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த தண்ணீரை வீட்டில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தெளிச்சு விடுங்க. இதுவும் மங்களங்களை பெற்றுத்தரும். பசுமாட்டிற்கு பூஜை செய்து அதற்கு தேவையான உணவுகளை கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தினசரி வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு இந்த பொருட்களை வாங்கி நிரப்பி வைங்க. நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களில் அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த 3 பொருளும் அன்றைய தினம் தவறாமல் வாங்கிட்டு வரணும்.
ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க செல்வம் பெருகுவதற்கு கல்லுப்பு, மஞ்சள் இதையும் நீங்கள் வாங்கலாம். தங்கத்திற்கு இணையான பொருட்களாக நீங்கள் மஞ்சள் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடிப்பெருக்கன்னைக்கு குபேரருக்கு நாணயங்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணலாம். வீட்டில் குபேர பூஜை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் குறையாமல் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். சூரியன் புதன் கிரகம் சேரும் நாளே ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் வீட்டில் நவதானியங்களை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுங்க. இது பல நல்ல மாற்றங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தும். இந்த ஆடிப்பெருக்கன்று தவறாமல் கோவிலுக்கு சென்று வாங்க. நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையறதுனால அனைவரும் இதை தவறாமல் செய்து வழிபாடு செய்து முக்கியமாக இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.